நந்திவர்மன் காதலி. அத்தியாயம் 22. வஞ்சனைக்கு பல்லவன் கோல் வளைந்தது. ஆலை கரும்பு சிலை ஐங்கனை பூ ஏந்தி சோலைக்குள் புகுந்தான் மாறவேல். பசும் பூஞ்சோலைகளை படை வீடாக கொண்ட அவன் பல்லவ மன்னனின் அரண்மனை பூங்காவையே தன் தலை வீடாக கொண்டிருந்தான். தென்றலான் காதல் பன்னிசைக்க தேன்மலர் சூடிய சிறு கொடிகள் நடனமாட மா, அசோகு, முல்லை, தாமரை, குவளை என்ற இவ்வைவகை பூக்களை பறித்து அம்பாக்கி கண்ணற்கழி வில்லில் வைத்து அழுத்தி வளைத்து எடுத்து கொண்டு இளமை பருவத்தை தேடி அந்த மலர் வனமெங்கும் அலைந்தான் மன்மதன். இப்படி அலைந்து கொண்டே வந்த அவன் ஓரிடத்தில் நின்றான். உற்சாகத்துடன் உற்று பார்த்தான். அடுத்த கணம் அவனது காம கனல் பறக்கும் உடல் கட்டி பணியென சில்லிட்டது. நெற்றி கண்ணனை கண்டது போல நெஞ்சு நடுங்கினான். கையில் இருந்த கரும்புவில் நான் தளர்ந்து நிமிர்ந்து கீழே விழுந்தது. ஐமலரால் ஆன அம்புச்சரம் பொலபொலவென தரையில் உதிர்ந்தது. பக்தி சிரத்தையுடன் கரங்கூப்பி மெய்யொடுங்கி முழந்தாளிட்டு வணங்கினான். அவன் எதிரே மலர் சோலையின் மேல் திசையில் சித்திர சிற்ப வேலைப்பாட்டுடன் அமைந்திருந்தது ஒரு பளிங்கு மண்டபம். அந்த மண்டபத்தை சுற்றி நீள் பசல இலைகள் மலிந்த நந்தியாவட்டை செடிகள் செழித்து வளர்ந்திருந்தன. அச்செடிகளின் சிறு பரப்பில் குண்டு குண்டான வெண்ணிற மலர்கள் பூத்து சொரிந்திருந்தன. அவற்றை தன் தந்த நிற கரத்தால் பறித்து தங்க கூடையில் நிறைத்து கொண்டிருந்தாள் பல்லவ பேரரசி சங்காதேவி. பளிங்கு மண்டபத்தின் மத்தியில் விரிந்திருந்த சிறிய பட்டு மெத்தை ஒன்றில் தங்க விக்கிரகம் போன்ற சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று படுத்திருந்தது. அந்த குழந்தை தன் பிஞ்சு கைகளையும் கால்களையும் விரித்து ஆட்டி வான்வெளியில் தாழ தவழ்ந்து சென்ற வெண்முகிர் பூக்களை பறிக்க பெருமுயற்சி செய்து கொண்டிருந்தது. கற்பின் மனம் கமழ பொற்பின் ஒளி வீச அகத்தின் தூய்மை முகத்திலே வழிய ஏழுலக மக்களையும் ஈன்றெடுத்த அன்னை போல நின்றிருந்த சங்காதேவியை கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து எழுந்த மாறவேல் ஐம்புலன்களையும் அடக்கி ஒடுக்கிய துறவியென அங்கிருந்து மெல்ல நழுவி மறைந்தான். வெண்முத்து போன்ற மலர்களால் தங்க கூடை தழும்பி விட்டது. அதை பார்த்த சங்காவின் முகமும் அழகு ஒளி பரப்பி மலர்ந்தது. அன்னமென நடந்து பளிங்கு மண்டபத்திற்கு போய் தன் செல்வனின் அருகில் அமர்ந்தாள். உலகை ஆள பிறந்திருக்கும் ஒன்முத்து சிலையை பார்த்தாள். தாழ ஒன்னா பெருமையும் பூரிப்பும் அவள் நெஞ்சை மலையென உயர்த்தி தாழ்த்தின. தன் தாழவாய் செல்வனின் கன்னத்தை தட்டினாள். குழந்தை சிரித்தது. சங்காவின் கண்களில் தேன்கடல் பாய்ந்தது. நிருபதுங்கா, இதோ பார்த்தாயா இந்த மலர்களை? இவற்றால் தான் நான் உன்னை அடைய பெற்றேன். எண்ணியதை பெற வேண்டியதை அடைய இஷ்ட தெய்வங்களை பூஜிப்பது வழக்கம். ஆனால் நான் விரும்பியதை பெற யாரை பூஜித்தேன் தெரியுமா? இந்த நந்தியாவட்டை மலர்களை. எல்லோரும் மலர்களை அர்ச்சித்து பூஜை செய்வார்கள். ஆனால் நான் மலர்களையே பூஜித்தேன். அதுவும் இந்த நந்தியாவட்டை மலர்களை பூஜித்தேன். கேட்கும் வரங்களை தெய்வங்கள் தருகின்றனவோ இல்லையோ நான் அறியேன். ஆனால் என்னுடைய இந்த மலர் தெய்வம் நான் கேட்ட வரத்தை தட்டாமல் தந்துவிட்டது. பல்லவ சாம்ராஜ்ய மகா பூபதியை இந்த எளிய பெண் அடைய வரம் தந்தது. பிச்சைக்காரியான நான் அதோடு திருப்தி அடையவில்லை. இன்றைய தொண்டை மண்டலத்தை ஆண்டு வரும் வேந்தனை அடைய பெற்றது போல நாளைய பல்லவ பேரரசை ஆளப்போகும் அரசன் ஒருவனையும் நான் அடைய வேண்டும் என்று இந்த மலர் தெய்வத்திடம் வேண்டினேன். அவ்வேண்டுதலும் நிறைவேறிவிட்டது. நாளை மணிமுடி தாங்க போகும் மா மன்னனான நீ இதோ என் மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் தெய்வத்தின் மகிமையை பார்த்தாயா இளவரசனே? எனவே நீயும் என் தெய்வத்தை வேண்டிக்கொள். 14 லோகங்களையும் ஒரே குடையின் கீழ் கட்டியாள வேண்டும் என்று எனது இந்த இஷ்ட தெய்வத்திடம் வேண்டிக்கொள் மகனே. முகமெல்லாம் முத்தாக சிரித்தபடி சொன்ன சங்கா முகையவிழ்ந்த நந்திமலர் ஒன்றை எடுத்து அதன் மெல்லிய காம்பை தன் பூ விரல்களால் பற்றி குழந்தையின் நீல கண்களுக்கு எதிரே காட்டி அசைத்தாள். குழந்தை அதை அவளிடமிருந்து பறித்து கொள்ள தன் பால் நிற கைகளை விரித்து துழாவியது. சங்கா சிரித்தாள். குழந்தையும் சிரித்தது. என்ன அற்புதமான காட்சி! சங்கா சிரித்ததா? குழந்தை முருவளித்ததா? அல்லது எழிலொழுகும் நந்தியாவட்டை மலரை பற்றி கொண்டு தாமரை தண்டன அசையும் அந்த சௌந்தரிய திருக்கரமா? நேரம் நகர்வதை உணர்ந்த சங்காதேவி கூடையிலிருந்த மலர்களை ஒவ்வொன்றாக எடுத்து மாலை தொடுக்க ஆரம்பித்தாள். அந்தி சாயும் நேரத்திற்குள் மாலை தொடுத்துவிட வேண்டும். அக்கள நிம்மதி பிராட்டியார் ஜேஷ்டாதேவி கோயிலுக்கு போவதற்கு முன்பு அவரிடம் வழக்கம் போல அதை அளிக்க வேண்டும். தேவிக்கு அர்ச்சனையாகவிருக்கும் மலர்கள் இவை. இந்த மலர்கள் செய்த பாக்கியம்தான் என்னே. சங்காவின் மென் விரல்கள் கலை வடிவமாக நர்த்தனித்தன. அழகு சேர்க்கையாக மலர்கள் இணைந்து மாலை உருப்பெற்று கொண்டிருந்தது. நந்தவனத்தின் வெளிப்புறத்தை சார்ந்த அந்த சிறிய பாதையில் சிவனடியார் ஒருவர் அரண்மனையை நோக்கி விரைந்து சென்றார். அவர் பின்னால் ஒரு அழகிய இளம்பெண்ணும் போய்க் கொண்டிருந்தாள். திருவருள் பெருக மன்னா.
அரண்மனை ஏகாந்த மண்டபத்தில் அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் லயித்திருந்த நந்திவர்மன் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். அவன் எதிரே வெந்நீர் அணிந்து ருத்ராட்ச மணிமாலை பூண்டு கட்டகங்கோலை பற்றி கொண்டு சிவலோகதாரியாக நின்றிருந்தார் ஒரு சிவனடியார். அவரை பார்த்து நந்திவர்மன் சர்வ பணிவோடு எழுந்து நின்று கரம் கூப்பி வணங்கினான். பின்னர் இடை வளைத்து இரு கரங்களையும் தாழ நீட்டி, வருக அடிகளே, வந்து இப்படி அமருங்கள் என்று பணிந்த குரலில் கூறி தான் அமர்ந்திருந்த ஆசனத்தை காட்டினான். சிவனடியார் மன்னனை கூர்ந்து பார்த்தார். அவரது கண்கள் சினத்தால் சிவந்திருந்தன. நெளியும் உதடுகள் ஆவேச உணர்ச்சியை வழிய விட்டன. நெற்றி சருமம் சுருங்கி விரிந்ததால் அங்கு தீற்ற பெற்றிருந்த திருநீரு உதிர்ந்து புருவ மேட்டில் படிந்தது. இவையெல்லாம் சேர்ந்து அவர் ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் என்பதை தெற்றென காட்டின. நந்திவர்மன் குழம்பினான். பதில் ஒன்றும் சொல்லாமல் தன்னையே பார்க்கும் சிவனடியாரை குழப்பத்துடன் ஏறிட்டு நோக்கினான். அமருங்கள் அடிகளே என்று தழுதழுத்த குரலில் மீண்டும் வேண்டினான். நாம் இங்கு அமர்வதற்கு வந்தோமில்லை மன்னா என்று அலட்சியமாக சொல்லி தம் பார்வையை வேறு பக்கம் திருப்பினார் சிவனடியார். வெலவெலத்து விட்டான் நந்திவர்மன். அவனது சர்வாங்கமும் வேர்த்து கொட்டியது. அடியேன் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்து கொண்டு அமருங்கள் சுவாமி என்று குரல் கம்ம வேண்டினான். ஏற்பதும் பொறுப்பதும் எமது வேலையல்ல வேந்தே. என் அப்பன் ஏகம்பன் தான் உம்மை மன்னிக்க வேண்டும். ஏகம்பனுக்கு இந்த எளியேன் எள்ளளவும் அபச்சாரமும் செய்தறியேனே சுவாமி. மன்னன் செய்தால் என்ன, அவன் ஆளும் மக்கள் செய்தால் என்ன? மக்கள் உடலாகவும் மன்னன் உயிராகவும் நின்று இயங்கும் இந்த நாட்டில் ஏதொன்றுக்கும் மன்னனே பொறுப்பாகிறான். ஒப்புக்கொள்கிறேன். அருள் கூர்ந்து அமர்ந்து என் குற்றத்தை அறிவுறுத்துங்கள் அடிகளே. அமர்வதற்கு நாம் இங்கு வரவில்லை, உம்மை அழைத்து போகவே வந்திருக்கிறோம். ஆணை சுவாமி. ஆனால் வருந்துகிறேன் மன்னா. சைவத்தின் செல்வ புதல்வரும் சிவநேச செல்வருமான உமது ஆட்சியில் எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கு இம்மாதிரி பேர் அபச்சாரம் நடக்கிறது என்றால் இதைவிட வேறென்ன வேதனை எமக்கு வேண்டும்? இந்த நாட்டில் பல்லவ பேரரசிற்கு அடிகோலிய சிம்ம விஷ்ணுவின் தந்தையான 3ஆம் சிம்மவர்மரை பற்றி நீவீர் நன்கறிவீர். சுத்த சைவ பக்தரான அவர் ஐயடிகள் காடவர் கோன் என புகழப்பட்டார். க்ஷேத்திர பெண்பா பாடி சைவத்தை வளர்த்தார். அவருக்கு பின் 1ஆம் மகேந்திரவர்மரும் பரமேஸ்வரவர்மரும் ராஜசிம்மரும் சிவநெறியில் நின்று சைவத்தை போற்றினர். வைணவ சமண பௌத்த மதங்களை சார்ந்த பல்லவர்கள் கூட இந்த நாட்டை கோலோச்சி ஆண்டபோது சைவத்தை புறக்கணிக்கவில்லை. அதற்கு அபச்சாரம் ஏதும் செய்யவில்லை. ஆனால் கலர் சிங்கன் என்ற பெயர் பெற்று சிவலோக சிவநாமதாரியாய் செங்கோலோச்சும் உமது ஆட்சியில் இம்மாதிரி அநியாயம் நடைபெறுகிறது என்றால் இதை யாரிடம் போய் சொல்லி ஆறுதல் பெறுவது? என் அப்பன் ஏகம்பன் தான் உம்மை காப்பாற்ற வேண்டும். நந்திவர்மனின் உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. அவமானத்தால் முகம் கருத்து சிரித்தது. அவன் வாழ்நாளிலேயே இம்மாதிரியான வார்த்தைகளை கேட்டதே இல்லை. இதுவரை பனிச்சிலையென உறைந்திருந்த அவன் திடீரென்று நெருப்பு பந்தம் போல கனன்று நிமிர்ந்தான். அவனது உடலில் இருந்த நரம்புகள் அனைத்தும் விண்ணென புடைத்து நின்றன. கண்களில் கோபாக்னி ஜுவாலை வீசியது. சற்று முன்பு அவனிடம் காணப்பட்ட பணிவும் குழைவும் இப்போது இருந்த இடம் தெரியாமல் பறந்து விட்டன. அடிகளே, என்னுடைய நாட்டில் எனது பிரஜைகளில் யார் என்ன அபச்சாரம் செய்தார்கள்? நான் வணங்கும் இறைவனுக்கு யாரால் என்ன மாசு ஏற்பட்டது? உடனே சொல்லுங்கள். நானாகட்டும் பிறராகட்டும் குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை அளிக்கிறேன் என்று கண்டம் விம்மி புடைக்க கர்ஜித்தான். சிவனடியார் இதை கேட்டு பரபரப்படைந்தார். தொண்டையை மெல்ல கனைத்து கொண்டு, சிவ பூஜைக்குரிய மலரை அர்ச்சனைக்கு முன்னமே ஒரு மானுஷ்ய பிறவி அனுபவிப்பது குற்றம்தானே அரசே என்று குனிந்த பார்வையுடன் வினவினார். ஹா, அது எவ்வளவு பெரிய அபச்சாரம்! யார் இந்த பாபத்தை செய்தது அடிகளே என்று துடித்து துள்ளி கேட்டான் நந்திவர்மன். இன்று நேற்றல்ல, பல நாட்களாக இந்த அபச்சாரம் உமது அரண்மனையிலேயே நடைபெற்று கொண்டு வருகிறது. என்ன, என்னுடைய அரண்மனையிலா இந்த பேரநீதி நடைபெறுகிறது? ஆம் மன்னா. யார் அந்த பாபாத்மா? என்னுடன் வாரும், காட்டுகிறேன். ஏகாந்த மண்டபத்தை விட்டு இறங்கி விரைந்தான் நந்திவர்மன். அவனை பின் தொடர்ந்தார் சிவனடியார். அந்தி சாயும் நேரம். மலர்களை எடுத்து தொடுத்ததால் மலரினும் மென்மையான காந்தல் விரல்கள் சிவந்து பழுக்க மாலையை உருவாக்கி முடித்தாள் சங்காதேவி. ஆகா, அந்த நந்தியாவட்டை மலர் மாலை என்ன பேரெழிலோடு திகழ்கிறது! மலர் தொடுக்கவும் கலைத்திறமை வேண்டும். இந்த அற்புத கலையை இவள் எங்கே கற்றாள்? வர்ணிக்க ஒன்னா வடிவழகோடு காணப்பட்ட அந்த வெண்மலர் மாலையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் சங்கா. அதன் வனப்பும் வாசமும் அவளுடைய சிந்தையை கிறக்கின. அவளது கற்பனை கண் அந்த நந்தியாவட்டை மலர் மாலையை நந்திவர்மனின் வடிவாக பார்த்தது. நந்தியே மாலை உருவில் அவள் கையிலே இருப்பதாக நினைத்தாள். இது பல காலம் பழக்கப்பட்ட நினைப்புதான். குறுக்குக்கோட்டை போருக்கு பின்
அவள் ஒவ்வொரு நாளும் இதே உருவை இதே மலர் மாலையில் கண்டு கண்டு கழித்திருக்கிறாள். இவ்விஷயம் சித்திரக்குழலி ஒருத்திக்கே தெரியும். பாவம், அந்த பேதை பெண் இதை பற்றி என்னென்ன பேசியிருக்கிறாள். அதையெல்லாம் தொகுத்தால் ஒரு அற்புத காவியமாகிவிடுமே. சங்காவின் கிறக்கம் இன்னும் தெளியவில்லை. அவள் கண்கள் பரவசத்தால் பனிமலர் போல கொஞ்சமாக மூடியிருந்தன. தன்னை மறந்த நிலையில் என்னை ஆள வந்த நந்தி மன்னா என மெல்ல முணுமுணுத்து கொண்டே தன் கையில் இருந்த புத்தம் புதிய இறைவிக்கு சூட்டவிருக்கும் மலர் மாலையை நெஞ்சோடு அணைத்து குனிந்து முகர்ந்தாள். சங்கா என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்தாள். எதிரே இருந்த நந்தியாவட்டை செடியின் மறைவிலிருந்து உருவிய வாளுடன் வெளிப்பட்டான் நந்திவர்மன். அவனுக்கு பின்னால் சிவனடியாரும் வெளியே வந்தார். தன் பர்த்தாவின் கர்ஜனையையும் அவனது திடீர் கோர வருகையையும் கண்ட சங்கா பஞ்சன நடுங்கி எழுந்து நின்றாள். நாத்திக பெண்ணே, இந்த நந்தியாவட்டை மலர் மாலையை எதற்காக தொடுத்தாய்? புவனம் அதிரும் குரலில் கேட்டான் மன்னன். தங்கள் அன்னையாரின் பூஜைக்காக பிரபு என்று வெலவெலத்து குழறினாள் சங்கா. இறை பூசணைக்கென தொடுத்த மலரை உன் இதயத்தில் வைத்து அணைத்து அனுபவிப்பது அபச்சாரம் என்பதை நீ அறியாயா? அறிந்தும் வேண்டுமென்றே இப்படி செய்தாயா? உன் அருக மத பக்தியால், என் சைவ சமயத்தின் மீது கொண்ட வெறுப்பால் இந்த மாபெரும் பாவத்தை செய்ய துணிந்தாயா? வெடித்து சீறினான் நந்திவர்மன். அறியாமல் செய்த இப்பிழையை மன்னித்தருளுங்கள் பிரபு என்று கதறிக்கொண்டே போய் தன் இதய மன்னனின் கால்களை கட்டிக்கொண்டாள் சங்கா. பளீரென்று கால்களை உதறிக்கொண்டு பின்னால் நகர்ந்தான் நந்திவர்மன். பெண்ணே, பாவம் செய்த உன் கரங்களால் என்னை தொடாதே. பவித்திரமிழந்த அந்த கரத்தை இனி நான் பார்க்கவே மாட்டேன். அது நிரந்தரமாக என் கண்ணில் இருந்து மறையட்டும். அவன் கையில் இருந்த வாள் மின்னலென சுழன்று உரையிலே சென்று புகுந்தது. ஹா, என் இதய அன்பரே! சிதைக்கப்பட்ட தெய்வ விக்கிரகம் போல மயங்கி விழுந்தாள் சங்கா. அவளது அழகின் எல்லையை கடந்து வலது கரம் சற்று தொலைவில் போய் தெரித்து விழுந்து துடித்தது. அந்த துடிக்கும் கையில் இருந்த வெண்ணிற நந்தி மலர் மாலை செந்நிறமாகி சிவந்தது. பளிங்கு மண்டபத்தில் படுத்திருந்த குழந்தை தன்னை தூக்கி கொள்ளும்படி அதன் தாயை பார்த்து அழுதது. நந்தவனத்தின் வெளிப்புற சாலையில் யாரோ ஒரு பெண் சிரிக்கும் சப்தம் கேட்டது. அது வாருணி தேவியின் சிரிப்பொலி போல இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.